இப்போ மூன்றாம் பாலினத்தவர் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, நல்ல ஒரு சிறந்த முன்னெடுப்பு தான். இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க. அதை பத்தி இதுக்கு முன்னாடி 2016ல இல்லை முன் வரணும். இந்த சீமான் போன்ற கட்சி தலைவர்கள்லாம் முன் வந்தால் தான் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எப்படி ஆண் பெண் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் இருக்குதோ அதேமாதிரி இன்னும் அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும். பெண்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு அந்த மாதிரி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான ஒரு சிறந்த முன்னெடுப்பு நடத்தணும். ஒன்றும் தப்பு இல்லை பண்ணுறதுல. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தானே, பண்ணுறதுல தப்பு இல்லை. அது அவங்களுடைய அரசியல் கட்சியினுடைய கொள்கை. அதை போய்ட்டு விமர்சிக்கிறதா எதுவும் பண்ண முடியாது. இப்போ கூட்டணி வச்சு 234 தொகுதியில் நிற்கிறாங்க. இவங்க தனியாக இண்டிவிஜுவலாக நாம் தமிழர் மட்டும் நிற்கிறாங்க. அதை அது அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு அதுங்களுடைய பொறுத்து இருக்குது. அது நல்லது தான். இது வரைக்கும் யாரும் நிற்கல அது மாதிரி நிற்கிறது நல்லது தான். அதெல்லாம் சீட்டு வாங்குறவங்களுக்கு கொடுக்குறவங்களும் அது சம்மந்தம் இல்லையா? நமக்கு என்ன இருக்கு? ஓட்டு வந்தா ஓட்டு போட போறோம், அவ்வளவுதான். இப்போ தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் மோஸ்ட்டாக யாருமே அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு இடம் கொடுத்தது இல்லை. திருநங்கை அவர்களுக்கும் ஒரு சீட்டு கிடைக்கிறது கொடுக்கறதுங்கிற மாதிரி புதுசான விஷயங்கள் செய்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம். யாரு என்ன நல்ல மாதிரி செஞ்சா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவருடைய அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமான் அவர் பேசுறது அது தெரியலாமா? பார்த்தாதான் தெரியும். ஸ்பீச் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? இல்லை பண்ணலாம். மற்ற எந்த கட்சிகளுமே அந்த மாதிரியான விஷயம் இது யாரும் பண்ணதில்லை. புதுசா இருக்குல்ல. அதை இப்போ அவர் தொடர்ச்சி அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவருடைய அரசியல் பத்தி. நான் தமிழக கட்சி அவர் பேசுறதான் கேட்டிருக்கேன். கரெக்டாக தான் பேசுறாரு. ஆனா என்ன மக்கள் தான் என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. என்னென்ன நினைக்கிறீங்க? ஒரு 15 வருஷம் மேல கத்திட்டு இருக்காரு, ஆனா இது வரைக்கும் ஒரு எம்பி எம்எல்ஏ இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம். ஆமா, கண்டிப்பா இந்த வாட்டியாச்சும் வரணும். அவரு கண்டிப்பா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். மற்ற கட்சிகளுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? திமுக இவர் இருக்கிறத ப்ராக்டிக்கலா பேசுறாரு, அதை யாரும் ஏத்துக்க முடியல. புதுசா வந்திருக்க விஜய் அவர்களை பத்தி புதுசா ஏதாவது மாற்றம் வரணுங்க, கண்டிப்பா வரணும். ஆமா, அது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, மாற்றங்கள் வரணும். திருநங்கை வேட்பாளர் நிறுத்திருக்கிறது உங்களோட ஆதரவு இருக்கானு? திருநங்கை அது கண்டிப்பா இருக்கு அப்படின்னா இல்லை. இப்போ யாருமே எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் செய்யாத ஒரு விஷயத்தை இவர் செய்யறாருல, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? நல்லதா தான் நினைக்கிறேன். நல்லதா தாங்க நினைக்கிறேன். அவரோட பேச்சு ஏதாவது கேட்டிருக்கீங்களா? சீமான் அவரோட அரசியல் பத்தி சும்மா ஷார்ட்ஸ்ல அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ரொம்ப டீட்டெயிலா கேட்டது இல்லை. அவருடைய பொலிட்டிக்கல் பத்தி எந்த அவரும் இல்லை. இப்போ விஜய் புதுசா வந்திருக்காருல, அவருடைய அரசியல் பத்தி என்ன? அவ்வளோ ஒன்றும் இஷ்டம் இல்லை. அதுல சீமானுக்கு உங்க ஆதரவு இருக்கா? இந்த திருநங்கை வேட்பாளர் நிற்கிறது இருக்கு. தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் யாருமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆண்களுக்கும் பாதி ஏதாவது 50% சொல்லி யாரும் கொடுக்கல. இவர் 234 117 ஆண்கள் 117 பெண்கள் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயம்? ஓகே தான், நல்லது. அதுக்கு உங்க சப்போர்ட் இருக்கா அந்த விஷயத்துக்கு? இருக்கு. சரி, நீ பேசுறீங்களா? இல்லை செய்ய முடியாது. அது பெரிய கட்சி. அவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் வரணுன்றதுக்காக அவங்க வீகம் வளர்த்து எல்லாம் பண்ணுறாங்க. இவங்க இப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க. ஸோ தனிச்சு நிற்கணுன்ற ஒரு கொள்கை இருக்குது. அது அவங்க கொள்கையை பொறுத்துச்சு. அவருடைய பேச்சுகள் எப்படின்னா பாருங்க, அவருடைய அரசியல் எப்படி இருக்குன்னு பிடிக்கும். நானும் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். கொள்கையெல்லாம் பிடிக்கும். தமிழ், விவசாயம், படிப்பு, பெண்கள் அந்த மாதிரி முன்னெடுத்து பிடிக்கும். அதெல்லாம் இப்போ நீங்கள் சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஒரு விவசாயம் பண்ணுறது அரசு தொழிலாக்கலாம், ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணியாக்குவாங்க, அதெல்லாம் சாத்தியம்? இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, அதே மாதிரி இவங்களோட கொள்கை இதெல்லாம் முன்னெடுத்து போகணுன்றது ஒரு கட்சியினுடைய கொள்கை தான். இப்போ புதுசாக விஜய் டிவிக்கு வந்திருக்காரு. அவங்களோட கட்சி கொள்கை இருக்கு. அவங்க எப்படி ஒரு கட்சி கொள்கை, ஏடிஎம்கே டிஎம்கே எப்படி கட்சி கொள்கை, அதே மாதிரி இவங்களும் ஒரு கட்சி செயல்பாடு கொள்கையை வச்சு முன்னேற்றிட்டு போறாங்க. அதை பத்தி ஒன்றும் ஓகே. இப்போ அவரோட வில்லிவாக்கம் தொகுதியில் இந்த மாதிரி ஒரு திருநங்கை வேட்பாளர் நிறுத்தினது உங்களுடைய ஆதரவு? 100% ஆதரவு கொடுக்கலாம். நன்றி. யார் வந்தாலும் நல்லது செஞ்சா போதும். இல்லை, ஒரு திருநங்கை வேட்பாளராக நிறுத்துறதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார் நீ ஆட்டம் நான் ஆட்டம் நல்லா வேலை செஞ்சா நல்லதுதான். அவங்க சொத்து சேர்த்து வச்சுக்கினாங்கன்னா நம்மளுக்கு செய்யாது விட்டா எப்படி? இப்போ எல்லாமே கட்சிக்காரங்க வரும்போது என்ன எடுத்துன்னு வந்தாங்க? ஸ்டாலினி ஆகட்டும், அவங்க வரட்டும், அவங்க அப்பா ஆந்திரா வந்து டிவிக்கு தான் வந்தாரோ, எவ்வளவு சொத்து சம்பாரிச்சுக்கினாரு. அதே மாதிரி சம்பாரிச்சுக்காத நாட்டுக்கு செஞ்சா நல்லதுதான். செஞ்சாது அவரு பேசுறத பாத்துறீங்களா? நல்லது செஞ்சா நீ யாரு மேலே நிக்கலாமா, அவ்வளவுதான். அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாட்டுக்கு யாரு நீ கூட நல்ல செய்யலாம், நானும் செய்யலாம். இல்ல நம்ம பசங்களுக்கு அவங்க சேர்த்து வச்சுக்கிறதுக்கு அவங்க நின்றுட்டு என்னத்துக்கு பிரயோஜனம்? கரெக்டா தான் பேசுறாரு, தப்பு எதுவும் இல்லை, கரெக்டா தான் பேசுறாரு.
அவருக்கு உங்க ஆதரவு இருக்கான சீமான் அவர்கள்? ஆதரவு இருக்குது. இப்ப இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஆண்கள் பெண்களுக்கு சமமா இடம் கொடுக்கறது இல்ல. அவர் வந்து 234 தொகுதியில பாதி தொகுதி ஆண்களுக்கு, பாதி தொகுதி 117 ஆண்கள் 117 பெண்கள் நிறுத்துறாரு. அந்த விஷயத்தை எப்படி நான் பாக்குறேன்? எல்லாம் சரிசமமா தான் பாக்குறாரு. வேற என்ன இல்ல வேற யாருமே அப்படி பண்ணவே இல்லைல்ல. வேற யாரும் பண்ணல. ஆனா எல்லாமே பொதுவா சொல்றாரு, இப்படி இருக்கணும், இப்படிதான் பொது மக்களுக்கு செய்யணும்னு சொல்றாரு அவரு. அவருடைய பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம். நல்லா பேசுறாரு. அவர் இயற்கை விவசாயம் பண்ணோம், எல்லாத்தையும் காப்பாற்றணும்லாம் சொல்றாரு. அதெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பண்ணுவாரு அதெல்லாம் பண்ணுவாரு. சொல்றாரு. அவர் வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்லிடுறாரு அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அப்படிலாம் இல்ல, சொல்றத செய்வாரு. அவர் வரணும்ல, வரத்துக்கு தான் சொல்லணும். நம்ம அவர் வரலையே, வந்தா நம்ம அது இது பண்ணலாம். ஓகே ஆகும் கண்டிப்பா. ஆனா அவர் வந்து இப்ப திருநங்கை வேட்பாளர் நிறுத்துறதுங்கிறது இது யாருமே பண்ணாத ஒரு விஷயம். அதுக்கு உங்க ஆதரவு இருக்கு? இருக்குங்க, இருக்கு, ஆதரவு இருக்குது. கண்டிப்பா இருக்கு. ஆனா வருவாரு. நன்றி.